வள்ளி எனும் கதாபாத்திரத்திற்குள் செல்கிறேன். முருகா, முகுந்த மாள் மருகா, முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவர் முருகனே, செந்தில் முதல்வன் மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழ். இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தார். நம்பிக்கை மகளாய் பிறப்படுக்க வைத்து நத்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெறச் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவை குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்ன சிறியவர் வரை யாரையும் பயக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை துவங்குகின்றேன் சுவாமி. பாட வந்தி
ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரே தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அண்ணாள் தொடங்கி இந்நாள் வரையில் அண்ணாள் தொடங்கி இந்நாள் வரையுமே அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை. சிவனின்றி எதுவுமே நடப்பதில்லை. எடுத்தானடி பிள்ளையே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அருளுடன் பாடிய தேவாரமே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அருளுடன் பாடிய தேவாரமே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே. அதே செவிழு தோழனே பெருங்குளமே. செவிழு தோழனே பெருங்குளமே. எடுத்தானடி பிள்ளையே. அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. இறைவனை நான் இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கோட எழுதந்தானடி தில்லையிலே. மற்றொரு பாடலை பாராட்டி அன்பு தங்கை மீனாட்சி அவர்களுக்கு மற்ற அண்ணா சார் அன்பளிப்பு சார் நன்றி என்று அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தாலும் காவிய கதாநாயகியான அந்த திரிபுர சுந்தரியாய் அவதரித்து காளியாகவும் நீலியாகவும் திருசூலியாகவும் இருக்கும் அந்த காளியம்மனின் அருளை பெறுவோமா? அன்பண்ணர் ஒளிவிலியை பயன்படுத்திக்கும் அன்பண்ணர் ஒளிவிலியை மைசெட் அவர்களுக்கு மற்ற பண்ணையப்பட்டி முருகன் அவர்கள் மற்றும் அன்பளிப்பு பெருமை சார் நன்றி என்று வணக்கம் வணக்கம். இந்தாங்க. பல்லாக்கு பூமியிலே பவனி வரும் மீனாட்சி
வேண்டிய உடல் இவரங்க மேடையில வள்ளிநாயக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கு மஞ்சநாயக்கம்பட்டி கருப்பையா என்ற மேட்டுத்துறை அவர்கள் ஊராட்சி செயலாளர் சகோதரி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு பெருமைப்படுத்தினார். அன்பு தங்கை சர்வா நன்றி நன்றிகளை வணக்கம் வணக்கம். பண்ணப்பட்டி முத்தன் மகன் முருகேசன் அவர்கள் இந்த பாட்டை பாராட்டி 20 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்து ஐயப்பன் பாட்டு பாட சொன்னவர்களுக்காக ஐயப்பனின் அருளை விரும்புமா? கண்ணாலே பாருமையா கண்ணாலே பாருமையா இல்லாமை தீருமையா இருளோடி போகுமையா கண்ணாலே பாருமையா கண்ணாலே பாருமையா இல்லாமை தீருமையா இருளோடி போகுமையா பொன்னேதும் வேண்டாமையா பொருளேதும் வேண்டாமையா உன்பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா இணை பந்தாளா எம்மை ஏற்றுவிட கூடாதா பக்தர்கள் நாங்கள் ஓடும் கோஷங்கள் கேட்காதா சரணங்கள் கேட்காதா சாமி சரணம் சொல்லுவோம் ஐயப்ப சரணம் சொல்லுவோம் சுவாமி சரணம் சொல்லுவோம் ஐயப்ப சரணம் சொல்லுவோம் கண்ணாலே பாருமையா கண்ணாலே பாருமையா இல்லாமை தீருமையா இருளோடி போகுமையா ஐயா திருமேனி வழிகின்ற நெய்யாகி கண்ணத்து வழியாகி சந்தனம் நானாகும் வக்காலம் என்றென்றும் காத்திருப்பேனே அவள் கொண்டு ஆண்டாண்டு மழை வந்தேனே உருகின்றேனே அவையும் கேட்பேனே சாமி சரணம் சொல்லுவோம் ஐயப்ப சரணம் சொல்லுவோம் சுவாமி சரணம் சொல்லுவோம் ஐயப்ப சரணம் சொல்லுவோம் கண்ணாலே பாருமையா கண்ணாலே பாருமையா இல்லாமை தீருமையா இருளோடி போகுமையா பொன்னேதும் வேண்டாமையா பொருளேதும் வேண்டாமையா உன்பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா ஏழை பங்காளா எம்மை ஏற்றுவிட கூடாதா பக்தர்கள் நாங்கள் ஓடும் கோஷங்கள் கேட்காதா சரணங்கள் கேட்காதா சாமி சரணம் சொல்லுவோம் ஐயப்ப சரணம் சொல்லுவோம் சாமி சரணம் சொல்லுவோம் ஐயப்ப சரணம் சொல்லுவோம் நன்றி நன்றி நன்றி. முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐவகை நடத்தி குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிரவாத சகோதரர் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்ற எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்தில் பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். அதனால பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு நீங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்களுக்குலாம் என் மனசை என்ன இருக்குன்னு சொல்லணும்ல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதும் பாடிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த கூட்டத்தில் என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக ஹலோ மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன
பாடலை பாராட்டி அன்பு தங்கையவர்களுக்கு நன்றி நன்றி. கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றிகளும் தமிழ் மற்றும் இந்த பாடலை பாராட்டி தங்கையவர்களுக்கு மற்றும் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம் மற்றும் விஜயகுமார் ராஜ நடிகர் சார்பில் மற்றும் சரவணன் பழனிசாமி சார்பில் நத்தம் மாரியம்மாள் அன்னதான குழு சார்பாக மற்றும் ரூபாய் 100 எழுத்து பெறுவர்கள் சார் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். அதனால இப்பெல்லாம் கஷ்டம் துன்பம் துயரம் அப்படின்னாலே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் முதல்ல கேட்கிறோம். இந்த கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கலையா, அதுக்கு முதல் நாள் போய் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் முருகப்பெருமான் வேல் வாங்குவாரு. அப்ப 5 நாள் 6 நாள் போராட வைப்பல மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த அம்மா கிட்ட போய் வேல் வாங்குவாரு. வேல் வாங்க போகும்போது சாதாரணமாக தான் இருப்பாரு. ஆனா அந்த வேல் வாங்கினதுக்கு அப்புறம் சிக்கல்ல போய் வேல் வாங்குவாரு. என்ன மரபு அப்படின்னா சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அப்ப போய் வேல் வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட செப்பு திருமேனியாகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. முருகப்பெருமானோட செப்பு திருமேனியாகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. அது மூடவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது, அதனால அந்த சிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை வேர்த்து ஒழுகுமா. இதை விட என்ன வேணும், கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லி. அதனால இந்த கலியுகம் வரதனை அந்த கார்த்திகேயனை நான் எப்படிலாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவுகாக உதயமாகி உணவுகாக விளைய இது அடிமையாகி வருதும். நன்றி நன்றி. நீங்க எத்தனை வயசுல காதலிப்பீங்க? காதலுக்குன்னு ஒரு பருவம் இருக்கு இல்லையா? 16 வயது. ஆனா அப்பெல்லாம் யாரும் காதலிக்கூட படிக்கணும். அப்ப 16 வயதுன்னு சொல்லுவாங்க காதல் பருவம். ஆனா நான் இப்ப காதலிச்சேன் தெரியுமா? எனக்கு 5 வயது.
அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சுட்டு இருக்கேன். அதனால சுவாமிக்காக காத்து கொண்டிருக்கேன். அவர் உருகி உருகி காதலிச்சுட்டு உங்களை மாதிரி காதல் கிடையாது. நான் காதலிக்கிறது புனிதமான காதல், தெய்வீகமான காதல். அந்த தெய்வீகமான காதலை பற்றி சொல்லவா?